வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் மிக தீவிரமாக பதிவாகி வரும் நிலையில் கனமழை எப்பொழுது பதிவாகும், புயல் வாய்ப்புகள் எப்பொழுது இருக்கு, மழையினுடைய தீவிரம் எந்தெந்த தேதிகள் அதிகமாகும் என்பது குறித்து ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம அறிவித்திருந்தோம். சரியாக ஜூலை 8, 9 தேதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரித்தது. முதல் கட்டமாக சென்னை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் கணிசமாக மழை தொடங்கி பின்னர் நமக்கு வட தமிழக கடலோர பகுதிகள் முழுவதுமாகவும் உள் மாவட்டங்களில் நேற்றைய தினங்களில் பார்த்தோம் 5 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. நிறைய இடங்களில் கடலூர் மாவட்டத்தில், அதே போல வட தமிழக உள் மாவட்டத்தில் 5 முதல் 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பல இடங்களில் பதிவாகியிருக்கு. தென் மாவட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து நமக்கு மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும். எந்தெந்த இடங்களில் மழை தீவிரம் மிக குறைவு என்பதையும் இந்த வானிலை அறிக்கையில் கேட்டு பயன்பெறுங்க. அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் புயல் சின்னங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும் என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம கேட்கலாம். கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணாதும் கொஞ்சம் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே பல்வேறு பகுதிகளில் பரவலான மழையினுடைய தீவிரம் அதிகரித்ததை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் கணிசமாக லேசானது முதல் மிதமான மழை வரை எதிர்பார்க்கலாம். ஓரிடங்களில் கனமழை உள் மாவட்டங்களிலோ அல்லது கடலோர பகுதிகளிலோ. நேற்றைக்கு சரிவர மழை பெய்யாத பகுதிகளுக்கு இன்றைக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நேற்றைய தினங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா 10 to 15 மாவட்டங்கள் வரைக்கும் கனமழை ரொம்ப தீவிரமாகவே பதிவாச்சு. உள் மாவட்டங்களில், கடலோர பகுதிகளில், டெல்டா மாவட்டங்களில், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் பல இடங்களிலும் தொடர்ந்து மழையினுடைய தீவிரம் அதிகரித்ததை பார்த்தோம். ஒருவேளை நேற்றைய தினத்தில் உங்கள் ஊரில் மழை பதிவாகலை அப்படின்னா இன்றைய தினத்தில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் பெய்யாத இடங்களுக்கு மழையினுடைய தீவிரம் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் பகல் நேரங்களில் மழை எதிர்பார்க்கவே பார்த்துடாதீங்க. வெயிலின் தாக்கம் மிக மோசமானதாக இருக்கும். பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக தீவிரமாக காணப்படும். குறிப்பாக தென் மாவட்டத்தில் அநேக இடங்களில் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீச வாய்ப்பு இருக்குது. 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது பதிவாகிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கியது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலான மழையினுடைய தீவிரமானது அதிகரித்ததை பார்த்தோம். இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளிலும் ஒரு தொடர் கனமழையானது பதிவாகி இருக்கிறது. இனி வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு என்பது குறித்தும், இன்றைய தினங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும், இரவு மற்றும் நள்ளிரவில் எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யும் என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு தொடர் மழை மாலை அல்லது இரவு நேரத்தில் பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு தொடர் கனமழையானது நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடைவெளி விட்டு சில இடங்களில் கனமழையும், ஓரிடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளையும் அடுத்தடுத்து வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாம். மற்றபடி கடலோர உள் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் பகுதியான மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும். அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு தொடர் மழை மாலை அல்லது இரவு நேரங்களில் பதிவாகக்கூடும். கொளுத்தும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பகலில் மிக தீவிரமாகவே பார்க்கப்படுது. குறிப்பாக தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெயிலின் தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். 39 டிகிரி செல்சியஸ்லேருந்து 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது பதிவாகும். அனல் காற்று மிக மோசமாக இருக்கும். ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை. ராமநாதபுரம், தொண்டி, முதுகலத்தூர், அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம், உசிலம்பட்டி, ஜக்கம்பட்டி, வாடிப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலம்பட்டி, நத்தம், இது போன்ற பெரும்பாலான இடங்களில் ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை காணப்படும். பகுதியான மழை பொழிவு மட்டுமே எதிர்பார்க்கப்படுது. விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டத்திலும் அனல் காற்று பகல் நேரங்களில் மிக தீவிரமாக காணப்படக்கூடும். தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருக்கும். மே மாதம் முடிந்தாலும் இன்னும் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை பொறுத்தவரை குறையாத ஒரு சூழ்நிலை. எல்னினோவின் தாக்கம் தொடர்ந்து தமிழகத்திற்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வடகிழக்கு பருவமழைன்னு ஒன்று இருக்குங்க, அதை மறந்துடாதீங்க. அக்டோபர், நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு மழையும்
மிக மோசமானதாக தமிழகத்திற்கு அமையும். எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் மிக தீவிரமாக இருக்கோ அதே போலதான் மழைன்னு ஒன்று வரும்போதும் மிக மோசமானதான ஒரு மழை பொழிவாக பதிவாகும். வரலாறு காணாத வெப்பநிலையும் பதிவாகிறது இந்த வருஷத்துல தான். வரலாறு காணாத வெயிலுடைய தாக்கம் பதிவாகிறதும் இதே வருஷத்துல தான். 2015ஆம் ஆண்டிலும் இதே போன்ற ஒரு நிலைமைகள் தான் தமிழகத்தில் இருந்தது. தொடர்ந்து வர்தா போன்ற புயல்கள்னால நிறைய இடங்கள்ல நமக்கு சேதாரங்களும் அதே போல வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்ந்து இருந்ததை பார்த்தோம். அதனால சென்னை மக்கள் தயவு செய்து உஷாராகிடுங்க. வெயிலுடைய தாக்கம் செப்டம்பர் வரைக்கும் தான். செப்டம்பர் அதே போல குறிப்பாக செப்டம்பர் மற்றும் அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் வெயிலின் தாக்கம் மிக மோசமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர் 15க்கு பிறகு அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக தமிழகத்தில் முட்டி மோதுவதால் தொடர்ந்து அடுத்தடுத்து நமக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் அக்டோபர் நவம்பரில் கண்டிப்பாக தரப்படும். டிசம்பர் மாதத்தில் வரலாறு காணாத குளிருடைய தாக்கமும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும். அடுத்த வருஷம் முன்கூட்டியே கோடை காலம், பொதுவாக மார்ச் மாதங்களில் தான் நமக்கு கோடை காலம் தொடங்கும். அடுத்த வருஷம் நமக்கு ஜனவரி மற்றும் பிப்ரவரியிலேயே கோடை காலம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. வரக்கூடிய மழையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணீரை கண்டிப்பாக சேமித்தால் மட்டுமே முடியும். இப்போ வறண்டு கிடங்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் ஏரிகள் குளங்கள் தூர்வாரப்படணும். நிறைய ஏரிகள் குளங்கள் தூர்வாரி அதை சரியான ஒரு பராமரிப்பில் வச்சுட்டோம் அப்படின்னா வடகிழக்கு பருவமழை வரும் பொழுது சுலபமாக எல்லா தண்ணீரையும் சேமித்து வைத்து 2027ஆம் ஆண்டு ஒரு தண்ணீர் பற்றாக்குறையே இல்லாத ஒரு வருஷமாக சுலபமாக கடக்க முடியும். இல்லை அப்படின்னா 2026ல் வெள்ளத்தில் மூழ்கி 2027ல் பஞ்சத்தில் மாட்டிப்போம். அதனால் தயவு செய்து இந்த தகவல்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய இந்த வறட்சியான ஒரு காலத்தை பயன்படுத்தி ஏரிகள் குளங்களை நன்கு தூர்வாரி வடகிழக்கு பருவமழைக்கு தமிழ்நாட்டை தயார்படுத்தணும். தென்மேற்கு பருவமழை இயல்பை ஒட்டிய மழை தான் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் மழை வரலன்னா மிக கடினம் தான். அதனால் தென்மேற்கு பருவமழை தமிழகத்திற்கு ஒரு பற்றாக்குறை தான். ஒரு இயல்பை ஒட்டிய ஒரு மழை தானே தவிர கூடுதல் மழையோ மிக கூடுதல் மழை எங்கேயும் பதிவாக போகிறதும் இல்லை. வரப்போகிற இந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மழையை சாதகமாக பயன்படுத்தி தண்ணீரை சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். கொளுத்தக்கூடிய வெயில் வட தமிழகத்திலும் பல்வேறு இடங்களில் பகல் நேரங்களில் அனல் காற்று மிக மோசமாக வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இரவில் மட்டும் கனமழைங்க. இரவு நேரங்கள் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தின் சில இடங்களில் மட்டும் கணிசமாக இரவு நேரங்களில் பகுதியாக லேசான சாரல் அல்லது ஒரு மிதமான மழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் அதே மாதிரி வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் கணிசமாக நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரையில் 41.4 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்தவரை குன்னூரில் 6 சென்டிமீட்டர், அம்பத்தூரில் 5 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாரில் 5 சென்டிமீட்டர் மழையும், தஞ்சாவூரில் 5 சென்டிமீட்டர், திருவள்ளூரில் 4 சென்டிமீட்டர், பூந்தமல்லியில் 3 சென்டிமீட்டர், புதுக்கோட்டையில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும், ஆவடியில் 3 சென்டிமீட்டர், கும்மிடிப்பூண்டியில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, செம்பரம்பாக்கத்தில் 3 சென்டிமீட்டர், பந்தலூரில் 2 சென்டிமீட்டர், காஞ்சிபுரத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், தாம்பரத்தில் 1 சென்டிமீட்டரும், கொடைக்கானலில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கிறது. தொடர்ந்து நேற்றைய தினங்களில் கடலூர் மாவட்டங்கள், விருத்தாச்சலம், அதாவது மேற்கு பகுதிகள், கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, அதே மாதிரி திருவண்ணாமலை, விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி இது போன்ற ஒரு சில மாவட்டங்களில் நேற்றைய தினங்களில் பதிவான மழை பொறுத்தவரை 3 சென்டிமீட்டர்லேருந்து 7 சென்டிமீட்டருக்குள்ளாக நிறைய இடங்களில் வலுவான கனமழையும் பதிவாகி இருக்கிறது. மழை அளவுகள் நாளைய தினத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.